கரூரில் வந்து பாட்டி சித்தர்னாங்க 103 வயசு அவங்க பெரிய மகான் அவங்க என்ன 1 ஆஃப் 27 குருல அவங்க ஒரு முக்கியமான குரு அவங்க. அந்த பாட்டி சித்தர்கிட்ட போனீங்கன்னா எடுத்தோன்னே என்ன வார்த்தை தெரியுங்களா வரும்? கெட்ட கெட்ட வார்த்தை தான் வரும். உங்கோயாங்க அம்மா தான் சொல்லும். எவகிட்ட போனேன் எவ இங்கே வந்தா அது உண்மையாக இருக்கும். எல்லாமே எதையுமே மறைக்கவே முடியாது. சம்பந்தப்பட்ட ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் பண்ண தப்புலாம் என்னன்னு. அவன் அங்கே போய் வாயே திறக்க மாட்டான். சரணாகதி தான் ஆகணும். பாட்டி சித்தரை எனக்கு தீட்சை கொடுத்துருக்காங்க. பாட்டி சித்தர்கிட்ட நான் பல அனுபவத்தை கற்றுருக்கேன். பாட்டி சித்தரை எனக்கு உயிர் காப்பாற்றிருக்காங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க நானும் போயிட்டு அம்மாவை பார்க்கணும் அப்படின்றாங்க. இந்த அம்மாவை தொப்பி அம்மாவை கூட்டுக்கிட்டு 3 மணிக்கு கூட்டுக்கிட்டு 2 வீலர்லேயே போகிறேன். சேலம் போயிட்டு ஒரு கோவிலில் தங்கிட்டு நைட்டு அங்கே இது ஸ்டே பண்ணிட்டு விடிகாலம் அம்மாவை பார்க்குறோம். அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பாட்டி திட்டுறாங்க. அம்மா பார்த்தோன்னே திட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏண்டி என்னை பார்க்கறது வரத்துக்கு நீ இவ்வளோ நாள் ஆகணுமா அப்படின்னு உடனே பட்டு போடுவா. பாட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டின்னு சொல்கிறோம். பாட்டிக்கிட்ட 150 பவுண்ட்ஸ் நகையை போட்டிருக்கோம். நகை பணங்கன்னா எல்லாம் மூட்டை கட்டி வச்சுருக்கோம். நிறைய நகை இருக்கும். திடீர்னு பாட்டி வந்து பணத்தெல்லாம் எடுத்து இந்தாடி புடவெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அவ்வளோ அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய தன்மை இவங்க 2 பேருக்குமே தெரியும். அதே போல் அம்மா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஏன் இந்த நிலைக்கு வந்தாங்க காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருங்க ஒரு மனிதனும் சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒரு வினை பயனும் சொல்லலாம், இல்லை கர்ம பலன்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம ஆன்மீகத்துக்கோ தேடுதலுக்கோ வரோம். அம்மா பொறுத்தளவு அம்மாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறாங்க, குழந்தை பிறகுது, அதிக நாள் குடும்ப வாழ்க்கையில் அம்மா இல்லை. அம்மாவுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி தான். அவங்க தம்பி ஏதோ ஒரு காரணத்தில் உயிர் போகுது, இறந்துடுறாரு. தம்பி இறந்த உடனே அந்த இறப்பை அவங்களால தாங்க முடியாத 4 செவத்துல போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே தனிமையாக இருக்காங்க. கொஞ்ச காலம் இருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டில் போனால் ஏன் இப்படியே இருக்கிறாங்களே, பைத்தியம் முடிச்ச மாரி இருக்கிறாங்களே, பெங்களூர் கூப்பிட்டு போகிறாங்க. பெங்களூர்ல அம்மா வந்து தெருவா சுற்றுறது, கோயிலாக போகிறது, தம்பிக்கிட்ட பேசுறது, அந்த ஆன்மா கிட்டே பேசுறது அப்படின்ற மாதிரி அம்மா இருந்தாங்க. அங்கேயும் அம்மாவுக்கு தொந்தரவாகுதுன்னு இவங்க எல்லாம் தொந்தரவு அணிக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து நடப்பயணமோ எப்படியோ திருவண்ணாமலை வந்து சேர்ந்துடுறாங்க. திருவண்ணாமலை வந்து சேர்ந்து அவங்க குடும்பத்தில் அம்மா காணும் எங்கேயோ போய் இறந்துடுறாங்கன்னா அவங்களும் முடிவு பண்ணி அப்படியே விட்டுறாங்க. அம்மா அப்படியே சுற்றுது போகுது. இப்படியே 20 வருஷம் அவங்களுடைய தன்மையை இது பண்ணி வாசி யோகா அம்மா நல்லா பண்ணுவாங்க. நல்லா பவர்ஃபுல்லான அது உணர்ந்தாதான் தெரியும். இப்போ பொதுவாகவே மனிதனை பொறுத்தளவு வக்கர புத்தி சலலம் புத்தி இருக்கு. எதை சொன்னாலும் நம்ப மாட்டான். ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லை சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா அனுபவிச்சதான் நம்புவான். அனுபவிச்சதான் ஒரு மனுஷனுக்கு தெரியும். அவங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அவங்களா உணர்ந்தா மட்டும்தான் அவங்க தெய்வமா இல்ல பைத்தியமா இல்ல உண்மையான சித்தரான்னு தெரியும். எனக்கு நடந்த அனுபவத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. எனக்கு ஒரு டைம் கிட்னியில ஸ்டோன், செம்ம வலி, பெயின், என்னால வலி தாங்கலை. அம்மாட்ட போறேன், வலியோட தான் போறேன். வலிக்குது. நான் டாக்டர் போனோம், ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஏதோ எம்எம் பெருசாகுதுன்னாங்க. நான் பண்ணிச்சு வலது கையால் ஒரே குத்துச்சு. ஏறிக்கினே வலி. இதுல இந்த வலி வேற உங்ககிட்ட சொல்லாது யூரினே வந்துடுச்சு. எனக்கு அடியில செம்ம அடிச்சோன்னா யூரின் பிடிச்சி என்னால் முடியல. யூரின் போயிட்டு டாக்டர்கிட்ட போகிறேன், செக் பண்ணுறேன். லாஸ்ட்டாக எனக்கு பிளட் வருது. அடிச்சு பார்த்தா அப்புறம் அந்த கல் வெளியே வந்துடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த கல் வெளியே வந்தது. அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. அதே போல் அம்மா எனக்கு வந்து ஒரு சில விஷயம் எனக்கு சூச்சமாக கற்றுக் கொடுப்பாங்க. அது தெய்வ ரகசியம், என்னால் சொல்ல முடியாது. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக என் வாழ்க்கையில் என்னை வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு அம்மா ஒரு கருவியாக இருந்தாங்க. எல்லாரும் எல்லாம் ஒரு விதம் சொல்லாங்க. தாய் போட்ட சாப்பாடு தான், அவங்க போட்ட பிச்சையில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்.